என்னதாண்ணா அது? இது கருப்பு பூலான்னு சொல்லுவாங்க. இது வந்து முடி வளர்கிற தைலத்துக்கு பயன்படுத்துவாங்க. முக்கியமாக முடி வளர்கிறது இது. இந்த தழை வந்து முக்கியமான தழை. முடி கருப்பாகிறதுக்கும் முடி கொட்டுறது உடனே நிறுத்துறதுக்கும் இது வந்து முடி வளர்கிற தைலத்தில் எல்லாம் முக்கால்வாசி பாகத்தில் இந்த கரும்பூலா செடின்னு சொல்லிட்டு சேரும். இதில் நீலியும் சேரும், இதுவும் சேரும். முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் இதுதான் முடி வளர்றதில். ரெண்டாவது இதில் வந்து ஒரு உயர்தரமான சுண்ணாம்பு, வெத்தலில் தடவி சாப்பிட்ற சுண்ணாம்பு ஒன்று ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக தழை கவசம் போகிறதுக்காக தழை பேசிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டே வாங்க. அது என்ன சுண்ணாம்பு, அந்த சுண்ணாம்பால் என்ன பலன், வெத்தலையில் தடவி வெத்தலை பாக்கு போடுறோம் இல்லையா, அது மாதிரி வெத்தலை பாக்கு போடுற ஒரு சுண்ணாம்பு உயர் ரக சுண்ணாம்பு. மகாராஜாக்கள், கோடீஸ்வரர்கள், சக்கரவர்த்திகள் பயன்படுத்துகிற ஒரு சுண்ணாம்பு. அந்த சுண்ணாம்பு வந்து செஞ்சு முடிச்சிட்ட பிறகு ஒரு பாகமாக எப்படி செய்யணும்னு காமிச்சிட்டே வரேன். முடிச்சிட்ட பிறகு அந்த சுண்ணாம்பால் என்ன பயன் அப்படின்றத நான் சொல்கிறேன். அது சக்ஸஸாக இப்போ ஏன்னா செய்ய போகிறோம், எப்படி சக்ஸஸாக முடியுதா இல்லையான்றது நம்ம செஞ்சு முடிச்சுட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் அதோட பலன்களை சொல்கிறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். முத்து எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்த்துக்குவோம். ஒரிஜினல் முத்து. இந்த சுற்றி போடண முறை தனியாக இருக்குது. சுற்றி பண்ணியாச்சு. இந்த முத்தை 52 கிராம் இருக்குது. நம்ம எவ்வளோ போட தேவையில்ல, 25 கிராம் போட்டுக்கினா போதும். இருபத்தஞ்சி கிராம் 26 கிராம் இருக்குது. 1 கிராம் என்ன பண்ண மிஸ் ஆகும் பார்த்து. பெரிய ஒரு உருண்டை, இவ்வளோ பெரிய உருண்டையாக வந்து அரைக்கணும். மருந்து அரைச்சிட்டே இருக்கேன். சிறு தண்ணி தெளித்து நல்லா மைய அரைக்கணும். கரும்புலா தழை கருக்கம் அரைச்சாச்சு. இந்த முத்துக்கள் என்ன பண்ணணும், இது சென்டரில் வந்து பள்ளம் இப்படி பண்ணிவிட்டு உள்ள முத்தை வச்சு மேலே மூடி ஃபுல்லாக பால் மாதிரி சுட்டிட்டு அதில் வந்து சீலை துணி சுற்றணும். அதை சுற்றணுன்னா சுற்றி உலர்த்தி படம் போடணும். ஒன்றுன்னா பார்ப்போம் வாங்க. பண்ணிட்டு முத்துக்களை வந்து அதில் கொட்டிடணும். நீங்களே இருக்கு பொதிக்கணும். சீலை மண் செய்யலாம் வாங்க. செம்மண் இல்லை களிமண் சீலை பண்ணுறதுக்கு மண்ணை ஜலிச்சுக்குவோம். செம்மண்ணை வந்து திக்காக தண்ணியில் அப்படி குழைச்சிட்டு ஒரு பிட்டா கிழிச்ச துணியில் வந்து செம்மண் நல்லா தடவி அந்த பந்து மேலே சுற்றணும். சுமார் ஆக்கிட்டு துணி அதில் நினைக்கணும். சீலமண் செய்கிறதுனா அப்படி தான். துணியை வச்சு மேலே சுற்றணும். துணியை நல்லா பட்டையாக போட்டு பலாசனையாக சுற்றணும். ஈரம் வத்த என்ன பண்ணணும், மணலில் இல்லைன்னா சாம்பலில் புரட்டி எடுத்துக்கணும். நான் புரட்டி எடுத்துட்டேன். சாம்பல் காற்று போடாத இடத்துல எறும்புட்டு அடிக்கலாம். என்னென்னா பள்ளம் நோண்டி செய்யணும். பள்ளம் நோண்டுறதுக்கு இட வசதி இல்லை. இது கொஞ்சம் அடக்கமாக இருக்குது. இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஒரு 30 எறும்புட்டு அடிக்கிட்டு அருந்து கற்கத்தை நடுவில் வச்சிடணும். சென்டரில் வச்சுட்டு நல்ல அனல் ஆகுது. நல்ல நெருப்பு கையே வைக்க முடியாது. இது நாளைக்கு காலையில் வெடிஞ்ச பிறகு தான் ஆறும். வெடிஞ்ச பிறகும் வந்து மதியத்துக்கு மேலே ஆகிடும் ஆடுறதுக்கு. இது பொறுமையாக ஆறி குளிர்ந்த பிறகு உள்ளே வச்ச மருந்து எடுத்துக்கலாம். மருந்து செய்யும் போது மழை வந்துடுச்சு.
தூரல் போட ஆரம்பிச்சிருது. காற்று நல்லா பலமாக வீசுது. நெருப்பு வந்து கணிச்சிட்ருக்குள்ள மூடி வச்சிருக்கிறேன். சடன்னு போயிடுது. நேற்று நைட்டு 10 மணிக்கெலாம் நல்லா மழை பிடிச்சிட்டு பூவெல்லாம் எவ்வளோ கொட்டிருக்கு பாருங்க. மரத்துலேருந்து பூவெல்லாம் கொட்டிருக்கு. நல்லா மழை பெஞ்சு நனைஞ்சிட்டு இருக்குது. சீலமண் சுற்றி உருட்டி வச்சது உருண்டை. அனல் இருக்குது, லைட்டாக அனல் இருக்குது. தட்டு எடுத்து எடுப்போம். உடஞ்சிருச்சு. ஈரம் படாமல் இருந்துச்சுன்னா அது அழகாக ஓடுமே பிரிஞ்சு வந்திருக்கும். அது நடுவில் இருக்கிறது தான் மருந்து. அழகாக எடுக்கணும். மருந்து எடுத்தாச்சு. இல்லா ஓடு மாதிரி இன்னும் ஒரு மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா அந்த ஈரமாகுது. மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா அந்த ஈரம் இல்லாமல் அழகாக உடச்சி உள்ளேருந்து எடுத்துக்கலாம். மருந்து வரைக்கும் ஈரம் இறங்கிடுச்சு. நல்ல மழை. இந்த வெயிலில் காய வச்சு உள்ளே வச்ச முத்து என்னாச்சு பார்ப்போம். பொறிஞ்சி போயிருக்கு முத்து. பாதி பொறிஞ்சிருக்கு, பாதி பொரியாமல் இருக்குது. உள்ளே வச்ச முத்து. இப்போ நம்ம வந்து வேறு மாதிரி இதை அரைச்சி மறுபடியும் வந்து ஒரு குடம் போடணும். நைட்டு மழை பெஞ்சதால் மழை பெய்யாமல் தான் இன்றைக்கி மதியம் வரைக்கும் அப்படியே அந்த அனல் வந்துருக்கும். அனல் இருக்கும்போது இவ்வளோ வெள்ளையாக பஷ்மமாக மாறிட்டுருக்கோம். மூலிகை இதில் போட்ட முத்து வந்து கருத்து நிற்கிது. ஆனால் இது வந்து ரொம்ப வெண்மையாக சுண்ணாம்பு மாரி மாறணும். அது நல்லா பூ மாறி பூத்து சுண்ணாம்பு மாரி மாறினா தான் மருந்து முடிச்சுன்னு அர்த்தம். சரி பார்ப்போம் நண்பர்களே. இதை வந்து இன்னொரு அரைக்கணும். அரைச்சிட்டு வேறு மாதிரி மெத்தடில் இப்போ குடம் போட போகிறோம். நாங்கள் எப்படி போகிறதுன்னு பார்ப்போம்.